கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 91 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அந்த குறிப்பிட்ட ரயில் ஒரு வேலை ஸ்தலத்தை குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைய வேண்டும். பயணிகள் அதிகமானோர் வழக்கமாக அந்த ரயிலில் தான் செல்வார்கள். ஆனால் அன்று ரயில் மிகவும் தாமதமாக சென்றது. எனினும் அந்த வேலை ஸ்தலத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் ரயில் டிரைவர் மின்னல் வேகத்தில் ரயிலை ஓட்ட ஆரம்பித்தார். ஓடுகிற வேகத்தை கண்டு பயணிகள் விபத்துக்குள்ளாகி விடுமோ என்று மிகவும் பயந்தனர். அநேகருடைய முகத்தில் பீதியை காண முடிந்தது. இந்த சூழ்நிலையில் சுமார் 4 வயது சிறுமி முகத்தில் பயத்தின் அறிகுறி ஏதுமின்றி ரயிலின் மத்தியில் உள்ள நடைபாதையில் சந்தோஷமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். வேகத்தின் பீதியில் அமர்ந்திருந்த பயணிகளில் ஒருவர் இச்சிறுமியை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தவராக, ரயிலின் இந்த வேகத்தில் பயணம் செய்ய உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். சில வேளைகளில் நான் பயப்படுவதுண்டு என்று சொல்லிவிட்டு, ஆனால் இன்று எனக்கு எந்த பயமுமே இல்லை என்று மிகவும் தைரியமாக பதிலளித்தாள். இந்த பதிலை கேட்டதும் கேள்வி கேட்டவர் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளானார். இப்பொழுது எல்லோரும் பயந்து பீதியில் இருக்கும்போது உனக்கு ஏன் பயமில்லை என்று மீண்டும் கேட்டார். இன்று எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏனென்றால் இன்று எங்க அப்பா தான் ரயில் டிரைவர் என்று உறுதியான நம்பிக்கையோடு பதிலளித்தாள். அந்த சிறுமிக்கு தனது தகப்பனாரின் ஓட்டும் திறனில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை. எங்க அப்பா ஓட்டும்போது எனக்கு எந்த ஆபத்தும் வராது, எங்க அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று மீண்டும் மகிழ்ச்சியோடும் உறுதியோடும் சொன்னாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த சிறுமிக்கு உலகத்திலுள்ள தகப்பன் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை என்னும் ரயிலை ஓட்டி செல்லும் பரலோக தகப்பன் மீது நமக்கு எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள சகலமும் அவரது கட்டுப்பாட்டிலேயே இயங்குகின்றன. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் கருமேகத்தையும் காரிருளையும் புயலையும் கண்டு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? அவரே நமது அடைக்கலமாக இருக்கும்போது, அவரே நம்மை பராமரிக்கும் போது ஒன்றும் நம்மை அச்சுறுத்த முடியாது. ஜெபிப்போம். எங்கள் கன்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தேவன். எங்கள் நம்பிக்கை எப்போதும் உங்கள் மேலே இருக்க வேண்டும். நீங்கள் எங்களை பராமரித்து காப்பாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.